கீர்த்தி, சொல்லுங்க. காலையில சமைக்கலையே, மிளகா சுத்தம் பண்ணிட்டு உட்காந்துருக்க. சாம்பார் தூள் தீர்ந்துருச்சுங்க, அதுக்குதான் மிளகால சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். சமைச்சாச்சுன்னா காலையில பழைய சாதம் தண்ணி ஊத்தி மோர் ஊத்தி வச்சிருக்கேன் நானு. நல்லா மோர் மிளகா வறுத்தோம்னா நல்லா இருக்கும். மதியானத்துக்கு தாங்க என்ன சமைக்கிறதுனே தெரியல. சரி ஃபர்ஸ்ட் காலையில பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த மிளகாவை கிள்ளினோம்னா யோசனை வரும். அதுக்குதான் அப்படியே கிள்ளிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறேன் நானு. ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. காய் எதுவுமே இல்ல, சந்தைக்கும் போகல, விளக்கு செஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா டைம் இல்ல போறதுக்கு. அதுக்குதான் என்ன பண்றதுனே தெரியல. சரி இதையாவது செஞ்சா ஒரு வேலையும் ஆகும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்கும். சரி, நம்ம முருங்கமரத்துல இளங்கீரையா இருக்கு நிறைய, உடச்சிட்டு வந்து தர கடைஞ்சிடுறியா பருப்பு போட்டு? நல்லா இளங்கீரையா தான் இருக்கு, எல்லாம் துளிர் வந்துருக்கு. சரி, தொட்டுக்க உருளைக்கிழங்கு இருக்கா? 2 உருளைக்கிழங்கு இருக்கு. சரி, அதை வறுத்துரு, உருளைக்கிழங்கு வறுத்துரு. முருங்கை கடையல் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா இருக்கும். ஓ சூப்பர், தேங்க்ஸ் ஐடியா மணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்ப முருங்கைக்கீரை நல்லா சூப்பரா உடைச்சிட்டு வாங்க. உடைச்சிட்டு வாங்க. கடை 2 பேரும் சேர்ந்து உருவிட்டு சூப்பரா வந்து முருங்கைக்கீரை கடைஞ்சிடுறேன். சரி சரி, பழைய சாதம் வந்து சாப்பிட்டுக்கோங்க. சரி கீர்த்தி, சொல்லுங்க. இந்த கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு, நல்லா இளங்கீரையா இருக்கு. சூப்பர். கொஞ்சமா போட்டு நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சோம்னா நல்லா இருக்கும். உடனே பறிச்சு உடனே செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சரியா? சரி, வாங்க சாப்பிடலாம் பழைய சாதம். சரி வரேன். இன்றைக்கி என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பராக வந்து காலையில் பழைய சாதம் தான். நைட்டு வச்ச சாதம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். கொஞ்சம் மோர், அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சோம்னா நல்லா நீராகாரம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் வந்து தயிர் கடைஞ்சிருந்தேன், திருப்பி அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய மோர் ஊற்றி கரைச்சி வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு சைடிஷ் வந்து மோர் மிளகா வறுத்து வச்சுட்டேன். காலையில் சாப்பாடு இதுதான். மதியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சமைக்கிறது, காய் எதுவுமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அப்புறம் நல்ல வேலைக்கு எங்கள் வீட்டுக்காரர் முருங்கைக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு கொடுத்து ஐடியா கொடுத்தாரு. சில சமயம் ஐடியா பண்ணிக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாரு, என்ன சமையல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வேறு கொடுத்துருவாரு. அப்புறம் டக்குன்னு முருங்கைக்கீரையை உருவி நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே செய்யும் போது டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. நல்லா பருப்பெல்லாம் போட்டு, பருப்பு எல்லாம் போட்டு, வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு கடைஞ்சி, அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது போட்டு வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. சாதம், முருங்கைக்கீரை கடையல், உருளைக்கிழங்கு வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.